பாடுற இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வாய்ஸ் கேட்குற மாதிரியும் ஒரு ஒரு புது வித்தியாசமாக அது ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ள குரல் தான். ஆனால் பாடுற கருத்துங்கிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ வந்து இந்து மதம் என்று சொல்லுகிறேன், இந்த மதத்தை கிண்டல் பண்ணுவது இங்கே ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அம்பேத்கர் வந்து மதம் மாறினார், மற்றவங்க நிறைய பேர் மதம் மாறினாங்க. பெரியார் என்று சொல்லப்படுது இந்த ராமசாமி ஏன் மதம் மாறினா, இப்போ இசைவாணிக்கு என்ன கருத்து இருக்குது? காசு கொடுத்தா வந்து கச்சேரியில் பாட போகுது. அது உங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணாங்க. இந்த பக்கம் ஒரு செடி அடித்து தொட்டு போட்டு போனாங்கன்னா அந்த அந்த தொடக்க சரி, துளசி சரியா அர்த்தம் புரியுதா? துளசி வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேர் குனிஞ்சமாக பார்க்குறாங்க. துளசி பிராமணர்கள் மட்டும் பார்க்குறாங்க. அர்ஜென்ட் வந்து பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு வந்து எதிராக செயல்படுதுங்கிறத சித்தரிக்கிறதுக்காக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தவறான தகவல்களை பரப்புரை பண்றாரு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் சார் திட்டமிட்டு இந்துக்கள் மட்டுமே டார்கெட் பண்றாங்களாம்? ஏன் பைபிள்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு நீங்க சொல்ற மாதிரி, இதெல்லாம் ஏன் பேசப்படாம இருக்கு? இந்த பாட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கும் தோணலை. ஏன்னா அவன் பாடகி வந்து பாடுறா, அவனுடைய தோணியில பாடுறா, அதை போய் தவறுன்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போறாங்களா இல்லையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்திற்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூர்த்தி சார், இசைவாணி அவர்கள் பாடிய பாட்டு ஐயப்பா குறித்து சர்ச்சை வகையில பாடியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? நல்லா பாடுற இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வாய்ஸ் கேட்குற மாதிரியும் ஒரு ஒரு புது வித்தியாசமாக அது ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ள குரல் தான். ஆனால் பாடுற கருத்துங்கிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஒரு வந்து இந்த நாட்டை வந்து பிரிட்டிஷார் ஆண்டபோது கூட உங்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டோடு தான் வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு வந்து இந்து மதம் என்று சொல்லுகிற இந்த மதத்தை கிண்டல் பண்ணுவது இன்றைக்கி ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து நம்ம ராமசாமி நாயக்கரோட கருத்துப்படி பார்த்தோம்னா, அம்பேத்கர் வந்து மதம் மாறினார், மற்றவங்க நிறைய பேர் மதம் மாறினாங்க. பெரியார் என்று சொல்லப்படுகிற இந்த ராமசாமி ஏன் மதம் மாறலைன்னா, நான் இதற்குள்ளாகவே இருந்து இந்த சீர்திருத்தங்களே பேசணும், போகணும், வரணும், நான் வெளியிலேருந்து பேசினா அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு விளக்கம்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது கிறித்துவ சமயத்தை சார்ந்த இசைவாணி அவர்கள் இந்த மாதிரி பாடினது அது வந்து ஒரு சிலருக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு எரிச்சலை கிளப்பி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஐயப்பன் பாட்டோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல, இயேசுவினை விட்டு விடாதுன்னு ஒரு பாட்டு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது அது அவர்கள் வந்து எதர்ச்சியாக கூட பாட்டு இருக்கலாம். இப்போ இசைவாணிக்குன்னு என்ன கருத்து இருக்குது? காசு கொடுத்தா வந்து கச்சேரியில் பாட போகுது. அது உங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம் வந்தான்னா அப்படிதான். அவங்க ஒரு சிங்கர். ஆமாம், அவங்க ஒரு சிங்கர், ப்ரொஃபஷனல் சிங்கர். அவங்க வந்து நான் வந்து எங்கள் நீளம் அந்த கலைக்குழுவை தவிர வேறு எங்கேயும் பாட மாட்டலாம் சொல்ல பார்த்தில்ல. கல்யாணத்தில் கூப்பிட்டா 4 பாட்டு பாடுமானா ஒரு பாட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு பாடிட்டு போவாங்க. ஆனால் ஒரு கிறித்துவராக இருந்து கொண்டு இது பாடியது அவருக்கு உள்நோக்கம் இல்லை என்று சொன்னாலும் அது வெளியிருந்து பார்க்குற போது அது உள்நோக்கமாக தான் தெரியுது. அதால இன்னைக்கு வந்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த மலக்குழி பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. மனிதனே மனித மலத்தை அள்ளுவதா, மலக்குழிக்குள் இறங்குவதா அப்படிலாம் கொந்தளிக்கிறானுல்ல. அப்போ அந்த மலைக்குழி மரணங்கள் ஏற்பட்டால் எகிரிலாம் குதிக்கிறானுல்ல. அந்த மலக்குழியில் வாருவதற்கு, மனிதனை இறங்காமல் பார்ப்பதற்கு ஏதாவது மிஷினை கண்டுபிடிச்சானுங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் அந்த மலக்குழியில் இறங்குறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி, ராம இறங்கினா, லட்சுமணன் வந்து ஏதோ வாங்க போனால் ஒரு பீடியை வலிச்சா, சீதை வந்து அந்த மலைக்குழி அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் உட்காந்துருந்தா
இப்படி கிண்டல் பண்ணி அதை கொச்சைப்படுத்தி அந்த பிரச்சனையின் ஆழத்தை யாரும் அலச விடாமல் பார்த்து கொள்வது. மலைக்குழியில இறங்கக்கூடாது, ட்ரைனேஜில் இறங்கக்கூடாதுன்னா அதை பற்றி பேசணும். ஏன் வந்து இத்தனை மரணங்கள் நடக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை மரணங்கள் நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் அரசாங்கம் இது குறித்து எதுவும் நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு மிஷினரி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த டிஸ்கஷனில் போனோம்னா அது ஒரு தீர்வை நோக்கி போகும். அந்த தீர்வை நோக்கி அது போயிடக்கூடாதுன்றதுக்காக எதை கலப்புறான்? ராமர் குச்சாரு, ராமணர் லட்சுமணன் நின்னாரு, சீதா உட்கார்ந்துட்டு தான் சரக்கு போட்டாங்க, பீடியை வலிச்சாங்க, அப்படி அதை கொண்டாந்து அதை வேறு விதமாக டிஸ்கஷனாக மாற்றி அந்த மக்களின் வாழ்வாதாரம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கணும்னு வேற யாரோ ஒருத்தர் நினைக்கிறான்னு சொல்கிறான்ல. ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை கிளப்பணும்னு அதை தான் நினைக்கிறானோ, இவனும் இப்படி தான் இருக்கணும்னு. பாருங்க, ஒரு கவிதை இதே இயக்குனர் தரப்பிலிருந்து அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் கவிதை தரான். ஏதோ அவங்க அம்மாவை யாரோ ஒருத்தவங்க கக்கூஸ் போனாங்களாம், திறந்த வழியில் பேனிட்டு இந்த பக்கம் ஒரு செடியை எடுத்து தொடச்சி போட்டு போனாங்களாம். அந்த தொடச்ச செடி துளசி செடியா? அர்த்தம் புரியுதா? துளசி வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேர் புனிதமாக பார்க்குறாங்க. துளசி பிராமணர்கள் மட்டும் பார்த்ததில்லை. துளசி செடி மாடம் பெரும்பாலும் ஐயா வீட்டில் கூட இப்போ சிட்டியில் இல்லைனாலும் கிராமத்தில் கூட துளசி மாடம் வச்சுருப்பாங்க. எல்லாரும் அதை கும்புறது போகிறது கல்புரம் ஏற்றுறது. ஆஃபீஸுக்கு நுழையிற என்ட்ரன்ஸில் இருக்குது, பார்க்கலையா? நான் துளசி செடி இல்லை, துளசி மாடம்னு ஒன்று வீட்டில் துளசி மாடம் தான் இருக்கா? வச்சிருக்கு பத்தியா? அப்போ அவங்க யாரை கொச்சப்படுத்துறாரு நினைக்கிறாங்க? பிராமின் சமூகத்தை, பிராமணர்களை கொச்சப்படுத்தாரு நினைச்சு இங்கே வந்து பல பேர் அதை புனிதமாகவும் மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கோயிலில் போகிறோம், ஏதோ யார் துளசியா போடுறான், துளசி இந்த பச்சை கற்பூரம்லாம் போடுறாங்கன்னா எது கிடைக்காது ரெண்டு துளசி இலையை எடுத்து போடுன்னா போடுறாங்க. அதில் ஒரு மருத்துவத்தை அவர்கள் உள்ளடக்கித்தான் அந்த பானகம்னு சொல்கிறாங்கல்ல, தீர்த்தம் பானகம்ன்றாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது இவன் ஆத்தா பேலை போனவ புள்ள போய் என் ஆத்தா எப்படி பேல்றான்னு பார்த்தானா? பார்த்துட்டு அவன் ஆத்தா வந்து ஒரு செடியை எடுத்து தொடச்சி போட்டாலும் அது வந்து துளசி செடி அப்படிலாம் எழுதி, ஏன் என் ஆத்தா இல்லை அந்த பெண் திறந்த வெளியில் மலம் போனான்? அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் கக்கூஸ் இல்லை இந்தியாவில் இந்த கழிவறைகள் இன்னும் சிறப்பாக கட்டப்படலை அப்படின்ற அரசியலை நோக்கி போகிறத விட்டுட்டு இவன் ஆத்தா மைதானத்தில் போனால் துளசி செடி எடுத்துட்டோன்னு துளசி செடி அசிங்கப்படுத்தினால் எங்கள் வந்து மத நம்பிக்கையை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி கக்கூஸ் இல்லைன்ற பிரச்சனையை மறைக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், அண்மையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக அரசு வந்து இந்த காலை சத்துணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க, காலை உணவு. அப்போ ஒரு பத்திரிகை அது முற்றிலும் எழுதுனது அந்த ஸ்லாங்கை தவறு எழுதினாங்க. உடனே அந்த பத்திரிகை இப்படி எழுத போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அப்படி இப்படின்னு ஒரே அவங்க வந்து பிராமணர்கள் அவங்க புத்தியை காட்டுறாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க எல்லாம் குச்சான். சரி, நான் கேட்குறேன், அரசு பள்ளிகளில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் கக்கூஸ் இருக்கு? உடனே கொஞ்ச நாள்ல இந்த டிபேட் வருகிற போதே அரசு சார்பிலேருந்து ஒன்று வந்தது. ஒவ்வொரு ஊராட்சி பேரூராட்சிகளில் அந்த ஊராட்சி மன்ற ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள், அவங்க காலையில் 6 மணி இல்லை 7 மணிக்கு வந்துட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் அதை க்ளீன் பண்ணிட்டு 9 மணிக்கு க்ளீன் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் திறந்தவொடனே போயிடுவாங்களாம். போயிட்டு மறுநாள் திரும்பவும் 6-7 மணிக்கு தான் வருவாங்களாம் காலையில் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு 1ஆவதோ 2ஆவதோ படிக்கிற குழந்தை வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தது, காலையில் வந்து பள்ளிக்கூடத்தில் காலை அந்த உணவு சாப்பிட்டதுங்க, வயிறு கலக்கிச்சிங்க, ஒரு குழந்தை கக்கூஸ் போகுதுங்க, இன்னொரு குழந்தைங்க வந்து வயிறத்தை கலக்கிச்சிங்க. போன குழந்தைக்கு யார் அந்த ஆயை கழுவி விட்டுருப்பா? சரி, அது எப்படியோ கழுவின்னு வந்துச்சுன்னு கூட வச்சிரும், மேலே கீழே சிந்தி கழுவிச்சிங்க. அந்த டாய்லெட்டை யார் க்ளீன் பண்ணியிருப்பா? அந்த குழந்தை பண்ணியிருப்பான், இல்லை டீச்சர் யாருன்னா பண்ணியிருப்பாங்க. மறுநாள் காலை தான் அந்த கக்கூஸ் வந்து க்ளீன் செய்யப்படும். 2ஆவது குழந்தை போகுதுன்னா அது எதில் போகும்? சப்போஸ் கக்கூஸ் இருந்தா எதில் போகும்? அந்த சுத்தம் செய்யப்படாத அந்த ஒரு மாதிரியா இருக்கிற அந்த டாய்லெட்ல தானே போயிருக்கும். இதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இல்லை? காலை உணவால் கக்கூஸ் நிறையுது ஒருத்தன் எழுதுனான்னா அதை வந்து டிஸ்கஸ் பண்றவங்க இந்த கக்கூஸ் எப்படி பராமரிக்கப்படுகிறது
அப்படிங்கிறதையும் பேசியிருக்கணும்ல. இன்னொரு உதாரணம், நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன், ஆதிதிராவிட நல பள்ளிகளில் 120 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கக்கூஸ் உட்பட, கக்கூஸு, மல்சோறு, கிளாஸு எல்லாம் கட்டுவதற்கு 120 கோடி ரூபாயை கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒதுக்கி வெறும் 2 கோடி ரூபாயை செலவு செஞ்சுட்டு 118 கோடி திருப்பி அனுப்புது கவர்மெண்ட். ஓகே, அப்போ என் பிள்ளைங்கெல்லாம் கக்கூஸில் பேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே? நீ பேண்டியா ஸ்கூலுக்கு வந்தியா, கக்கூஸ் வந்ததா, ஜட்டியோட போ, அப்படியே வீட்டு கிளம்புனி அப்படின்னு இது அரசாங்கம் நினைக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? இதை இல்லை அதிகாரிகள் நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆகவே இது இவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள், பூணலுக்கு எதிரானவர்கள் சொல்லிக்கொண்டு சமூக அவலங்கள் மீது யாரும் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற வேலைகள் ஒன்றுதான் இந்த பாட்டு விஷயம். காமாட்சி சார், நம்ம எங்க கட்சியிலேயே அதிக இந்துக்கள் இருக்கிற கட்சி நாங்க தான், இந்துக்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் சொல்லிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்து வரப்ப எந்தவித கருத்துமே தெரிவிக்காம இருக்குமே, ஏன்? அதாவது ஒரு மேடை பாடகர் அந்த பாட்டை பாடுறாங்க, அதில் குறை காண்றதுங்கிறது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதை ரசிக்கணுமே தவிர அதில் இப்போ குறை இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சீமான் அவர்கள் கருணாநிதி குறித்து ஒரு பாட்டு பாடினாரு, அது ரசிச்சிருக்கலாம்ல. அதில் இருந்த வல்கர் வார்த்தைகள் அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. இது எப்படி வல்கர் ஆகும்? இது எப்படி வல்கர் ஆகும்? சும்மா எதை வேணாலும் சொல்லலாம். ரெண்டாவது இவர் சொல்கிறாரு, அந்த தினமலர் பத்திரிக்கையாக சத்துணவு ஆரம்பித்த மறுநாளே எழுதுறான் அந்த தினமலரில். சரிங்க, அதுக்கு யாராவது சரின்னு பண்ணாங்க? இல்லை, சரின்னு சொல்லலை. அதாவது நீங்கள் ஒரு விஷயம், ரெண்டாவது 120 கோடி ரூபா சாங்ஷன் ஆச்சுன்னா பார்த்தா எப்போ அனுப்பிச்சான் தெரியுமா? அது அந்த நிறைவடைய போது கண்ணு, அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் பணம் வருது. 4 நாளைக்கு முன்னாடி பணம் வந்தா அதை எப்படி டெண்டர் கேட்டு முத்துவேல் கருணாநிதி அவர் போய் பேசிருக்க மாட்டார். என்ன போய் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் கூட இப்படி போய் பேச மாட்டார். ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரியிலிருந்து அந்த ஏப்ரலுக்குள்ள அந்த பணம் ஒதுக்கப்படும். வரல அடுத்த ஏப்ரல் வரைக்கும் அதை செலவு பண்ணணும். உங்க கையில கொஸ்ட முடிக்க இங்க பாருங்க, அவ்வளவு நாள் இருந்தாக்கா ஏங்க நாங்க தான் டெண்டர் கொடுக்கறதுல வீராதி வீரர்கள் ஆச்சு. நாங்க டெண்டர் கொடுத்து வேலையை முடிக்காம என்ன நீங்க குறைஞ்சது ஒரு 120 கோடி ரூபாயில 120 டெண்டர் உட்காந்துட்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆகக்கூடாது நாங்க நினைப்போம். 120 கோடியில இது அர்ஜுனல் நலத்துறையில இவங்க எதுமோ அர்ஜுனுக்கு பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு எதிராக செயல்படுதுங்கிறத சித்தரிக்கிறதுக்காக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தவறான தகவல்களை பரப்புரை பண்றாரு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க கண்டிச்சு போங்க, எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. நீங்க எதை பத்தி தான் அக்கறை பண்றீங்க? ஒரு 10% 20% கூட ஒரு எவ்வளவுங்க வரும்? 120 கோடியில 10%னா 12 கோடி வரும். 20%னா 24 கோடி. ஒரு 25 கோடியை நம்ம செலவு பண்ணா அவனுங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஸ்பெசிலிட்டி வந்துடும்ல. அதுல இருந்து நமக்கு எதுக்கு ஒரு 25 கோடி? நமக்கு தான் ஆயிரக்கணக்கில் கோடி இருக்க. அந்த காசை செலவு பண்ணாம விடுங்க. அதோட நோக்கம் அதானே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இது முழுக்க போய் இது மார்ச் மாதம் ஒதுக்கப்படுகிற ஃபண்டு பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்களோட நோக்கம் எனக்கு 25 கோடி வரணும்னாலும் பரவாயில்ல, அவன் 100 கோடி ரூபாய் கக்கூஸ்ல அந்த காசால கக்கூஸை கட்டி இதுங்கெல்லாம் கக்கூஸ்ல உட்காந்து கக்கூஸ் போறதான்றது தான் உங்களோட பார்வையில் நான் சொல்றேன். இந்த வார்த்தை தவறான வார்த்தை. அதாவது மூர்த்தி, நீங்க இவ்வளவு தவறா, நீங்க உங்க மனசுல இவ்வளவு வெஞ்சன்ஸா இந்த நாட்டுல ஒரு அரச பத்தி நீங்க இவ்வளவு தவறான புரிதல் வச்சு உண்மைதானே? என்ன உண்மை? எதுங்க உண்மை? கண்டிப்பா உண்மை. சும்மா ஏதோ உங்களுக்கு தான் தெரியுங்கிறதுக்காக எதோ ஒன்னாலும் பேசுறது, சும்மா உங்களுக்கு ஏதோ நிறைய வர்றாங்கிறதுக்காக எதை சொன்னாலும் அவன் நல்லா பேசிட்டாருன்னு அவன் எழுதுறதுனால நீங்க இதெல்லாம் பொய்யா பேசுறவங்களை என்ன பொய்யா பேசுறோம்? கிட்டத்தட்ட என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு. நாங்க பணம் வரல பணம் வரலன்னு பணம் வரல பணத்தை நான் சொல்ற மூர்த்தி எதுக்கு ஐயா கூட உட்காந்து பேசுறாரு? 4 பேர் என்ன தான் சொல்லுவோம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, பணம் வந்த பணத்தை ஒவ்வொரு ஆண்டும் சப்ளான்ல ஒதுக்குற பணத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 3000 கோடி 4000 கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? இவங்க அந்த நேரங்கள் 14,000 கோடி ஒதுக்கப்படுகிற போது 13,000 கோடி 12,000 கோடி செலவு பண்றவங்க ஏங்க ஒரு 4-5 கோடி
4000 5000 கோடி ஏங்க செலவு பண்ண மறுக்கிறீங்க? 4000 கோடி 5000 கோடி செலவு பண்ணல. 4000 கோடி எங்க கொடுத்தான்? நீங்க வேற 4 கோடி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, தொப்பு இல்ல. நீங்க 4000 கோடிக்கு போயிட்டீங்க. 4000 கோடி எங்க வந்துச்சு? 4000 கோடி எங்கெங்க 4000 கோடி வந்துச்சு? இல்லைங்க, எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற அந்த 17 ஒரு சாதாரணமா 4000 கோடிங்கிறது த்ரூஅவுட் இந்தியா பூரத்துக்கா இருக்கும். இல்லங்க, தமிழக பட்ஜெட்டை 17000 கோடிங்க, ஒரு தடவை 14000 கோடிங்க. அது வந்து ஒதுக்கப்படுகிற பொது திட்டத்துல இருந்து 20% 30%, 20%ங்க. அப்ப பொது பட்ஜெட்ல இருந்து கணக்கு போடுங்க. அப்போ குறைஞ்சது 14000 கோடி 17000 கோடி இந்த மாதிரி ஒரு நான் ஒண்ணு அடுத்த இதுல அந்த புள்ளி வரல எத்தனை ஆண்டுகளில் எவ்வளவு செலவு பண்ணாங்க கூட சொல்றேன். ஏன் உங்களுக்கு ஜேஎன்யூ சேர்த்து நான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது 3000 கோடி 4000 கோடி அரசு வந்து செலவு பண்ணாம திருப்பி அனுப்புறாங்க. ஏன் உங்களுக்கு நோவுது? ஏங்க இதே இது நான் ஜெயலலிதா 85% திருப்பி அனுப்பிச்சு. 15%ங்க. நீங்க அவங்க வந்து 7%, 8%, நீங்க 13% ஒரு தடவை திருப்பி அனுப்புறீங்க. 13ல இருந்து 15. என்ன காரணம் அது? நீங்க தான் சார் சொல்லணும். என்ன காரணம்னா கடைசி நிமிஷத்துல மொத்தமே மார்ச் மாதம் ஒதுக்கப்படுகிற நிதிங்கிற அப்புறம் கடைசியில மார்ச் மாசத்துல வருதா? மார்ச் மாசம் பட்ஜெட்ல போட்டாலும் பணம் வந்து சேர்றது டிசம்பர் நவம்பர்ல தான் நமக்கு வருது. இன்று முதல் ஐயாவுக்கு அண்ட புழுகர் ஆகாச புழுகர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவார். சார், கமிங் பேக் டு இசைவாணி மேட்டர் சார். இப்போ இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா ஒரு சாரா என்ன சொல்றாங்கன்னா, மீன் போடுறதுலாம் கைது பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுது, ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லைன்னு கேட்குறாங்க. இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, உங்களுக்கு இந்த நம்ம இர்ஃபான் ஒரு தம்பி முதல்ல அந்த ஆனா பெண்ணான்னு சொன்னாரு. அப்புறம் நீ மன்னிப்பு கேட்டுனா போதுனேனா, ஒரு மன்னிப்பு கேட்டு போனேனான்ட்டாங்க. அடுத்து தொப்புள் கொடியை வெட்டினார். சட்டப்படி தவறுன்றாங்க. அது வெளிநாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, தவறுன்றாங்க. உடனே மா சுப்பிரமணியம் இந்த தடவை காப்பாற்றிடுவாங்க இவங்களன்னு. இல்லை, சோழிங்கநல்லூர் போலீஸ் காவல் நிலையத்தில் அந்த மருத்துவர், அந்த மருத்துவமனை, இர்ஃபான் 3 பேர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு அந்த போலீஸ் என்ன அந்த ப்ரொசீடிங்ஸை அதை செய்வாங்க அப்படின்னு சொன்னார். அதோட அது விட்டு போச்சு. சார், இவங்களுக்கெல்லாம் இந்து மதத்தை கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுறதுன்றது ஒரு ஃபேஷன். ஏன் கலைஞர்கள் சொல்லியா விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அதாவது இப்போ கலைஞர்கள் ஒரு சொன்னார் வந்து இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தவொடனே ஏன் மனம் கவர்ந்த கல்வனுக்கும் அந்த அர்த்தம் தான் வரும், திருடன் தான் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சாங்க இல்லையா? நீங்கள் இந்த தீக்காக்காரெல்லாம் கூட்டம் போடுவான். ஏன்னா இவங்க தீக்காவோட வாரிசு தானே. இரட்டைக்குழல் துப்பாக்கியில இவங்க திராவிடத்தை காப்பாற்றல. பரிசுத்த ஆவியில் வந்து இட்லி வேவுமா அப்படின்லாம் கேட்க மாட்டான். ஆனால் இந்து மதத்தில் உள்ள பல இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கதான் செய்யுது கொஞ்சம் பேர். அதையெல்லாம் கிண்டல் பண்ணி உடனே இவங்க சொல்லுவானுங்க, பெரியார் சொன்னதாக, அதாவது ராமசாமி நாயக்கர் சொன்னதாக, சரஸ்வதி வந்து ஒருத்தரோட நாக்கில் வசிக்கிறான்னா அவன் மழை ஜலம் எங்கடா கழிப்பான் அப்படின்பானு. இவனுங்கெல்லாம் ஆத்தா, தங்கச்சி, அக்கா, உடன்பிறப்பு, இதுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க. இவங்கெல்லாம் ஸ்கின் டு ஸ்கின் நோ சின் அப்படின்னு சொல்கிறவங்க. ஒரு காமம்ங்கிறது ஒரு உடற்பசி ஏற்பட்டால் அதை உன் அம்மாவிடமோ அக்காவிடமோ தங்கையிடமோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமோ நீ வந்து தீர்த்துக்கலான்னு சொன்ன ராமசாமி நாயக்கரின் வகையறா. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போது இசைவாணி வந்து ஒரு ஒட்டுமொத்த சார் ஒரு விஷயம் இன்னும் இருக்கோ இல்லையோ இருக்குன்னு ஒரு பெரும்பான்மை மக்கள் நம்புறான்ல, அவன் நம்பிக்கையை இந்த மாதிரி வேறொரு அடையாளத்தோடு பேசுறது தப்பு. இப்போ வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் பல விஷயங்கள் இருக்கு. இந்த பர்தா ஹிஜாப் பண்ணிக்கிறதுலாம் வந்து அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களே வந்து அதை கொஞ்சம் பேர் அதுக்கு எதிராகலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து ஒரு பெண் ஆணுக்கு தன்னுடைய அங்கங்களை காண்பித்து அவனை இச்சைக்கு தூண்டக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்தவரை ஆணுக்கு இச்சை வந்துடும் அப்படின்னா பெண் ஒரு மெட்டீரியல்னு பார்க்குது. அதற்காக இதை அணியணும்னு சொல்றாங்க. சரி, இப்போ காமாட்சியா தலைமையில் நம்ம ஹிஜாப்பை கொளுத்துறோம், இது பெண்ணடிமையோட அடையாளம். அதாவது இந்துக்கள் போட்டுக்கிற தாலியை அறுத்தறிஞ்சிங்க. தாலி அறுப்பு போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் வச்சுங்க. அது கூட உங்கள் ராமசாமி நாயக்கரோட பிறந்த நாளையோ நினைவு நாளையோ வைக்கல உங்கள் கும்பல். அதே மாதிரி அது கேட்டால் அது பெண்ணடிமைன்னீங்களே. இப்போ இந்த பர்கா அந்த இது சொல்றாங்க இல்லையா, பைபிள்லயும் அது போல வசனங்கள்லாம் இருக்கு. பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவர்கள் பைபிள் சொல்லுது.
அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் எரிக்கிறோம், இல்லை வந்து இந்த பர்தாவை கொளுத்துறோம் அப்படின்னு இவங்க செய்வாங்களா? செய்ய துணிவு இருக்கு. ஏன் சார் திட்டமிட்டு இந்துக்கள் மட்டுமே டார்கெட் பண்றாங்களாம்? ஏன் பைபிள்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு நீங்க சொல்ற மாதிரி, இதெல்லாம் ஏன் பேசப்படாம இருக்கு? சார் இங்க வந்துங்க நிறுவனமயமாக்கப்பட்டது ஜெயிக்குங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் ஒரு நிறுவனமயமாக்கப்படுது, இஸ்லாத் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்படலை. இன்றைக்கு இந்துக்களுக்கு நாங்கள்லாம் தலைவர்னு சொல்ற பல ஆட்கள் வந்து சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துத்தான் ஆகணும். அதாவது ஆட்கள்னா இப்போ இந்த மடம் அந்த மடம் அந்த மடம் அந்த மடம்ங்கிறது இல்லை, இந்த மடங்கள் எல்லாமே கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொத்து, அவங்க சொகுசு வாழ்க்கை அப்படி போகணும்னு அப்படி லத்தாஜிக்கா இருந்துடுறாங்க. ஆனா இஸ்லாமிகள் அப்படி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா கோடம்பாக்கத்தில் அந்த ஒரு மசீதி ஒன்று இருக்கு, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பெண் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கு, அந்த சிக்னல்ல ஒரு டிராஃபிக் போலீஸ் அந்த பெண்ணை மறிக்கிறாங்க. ஏதோ ரூல்ஸ் ஏதோ வயலேஷனா இருந்திருக்குன்னு வைங்களேன். உடனே அந்த பெண் போய் அந்த பக்கத்தில் இருக்கிற ஜமாத்தில் சொல்றான். ஜமாத்தில் ஒரு 500 பேர் கொஞ்ச நேரத்தில் கூட்டிடும். கூட்டிட்டு உடனே சாலை மறியல். தவறு பெண் மீதா காவல்துறை அந்த போலீஸ்காரர் மீதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் நிறுவனம் ஆயிருக்கான். அவன் ஜமாத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு 500 பேர் கூடுறான். கூடும்போது டக்குன்னு வந்து சாலை மறியல் பண்ணி அந்த போலீஸ்காரை சஸ்பெண்ட் பண்ணுன்னா அப்போ கும்பல் எதை சொல்லுதோ அதுதானே இங்க வந்து ஜெயிக்கும், எண்ணிக்கை தானே. அப்போ இந்த மாதிரி இந்துக்கள் என்று சொல்கிற நமக்குள்ள பல வேறுபாடுகள். நான் இப்போ நினைக்கிறேன், நான் சைவன்னுவேன், பலர் இந்தும்பாங்க. அப்போ இந்த சிக்கல் இருக்குல்ல, இந்த சிக்கலை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இதை வந்து கேலி கிண்டல் பண்ணால் ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் இருக்காதுன்றதுக்காக இவங்க செய்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஓகே, கஸ்தூரி அவர்கள் ரீசெண்டாக பேசி சர்ச்சையாக இருந்தது, தேடி போய் கைது பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்கீங்க, எப்படி சார் எடுத்துக்கிறது? கஸ்தூரி மேட்டர் வேற, இந்த பொண்ணு மேட்டர் வேற. இது ஒரு கச்சேரியில் வந்து அந்த அம்மா வந்து ஒரு இதை வந்து ஒரு கம்யூனிட்டியை ஒரு மக்களை வந்து தவறான சித்தரிச்சதுனால வந்த வேணா. இது ஒரு ஜென்ரலா இது வந்து ஜென்ரல், அதாவது இது வந்து இந்துக்கள் பாதிக்கப்படுறோங்கிறது வந்து நம்ம நினைக்கிறதுனால இந்துக்கள் பாதிக்கப்படுறது நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து சொல்றாங்க, நினைக்கலாம் இல்ல அவங்க வந்து பாடுற பாட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கும் தோணலை. ஏன்னா ஒரு பாடகி வந்து பாடுறா, அவளுடைய தோனியில அது பாடுறா, அதை போய் தவறுன்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போறாங்களா இல்லையா? போறாங்க. அப்புறம்னா அவங்க பாட்டுல என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா சார்? என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போக விடாம இருக்கிறதுனால தான் இந்த பாட்டை அவங்க சர்ச்சைப்படுத்தி பாடிருக்காங்க. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் போக இயலும், 40 வயதுக்கு உட்பட்டவங்க போக இயலாது. ஏன் போக சொல்லுங்க? மென்சஸ் தான் ப்ராப்ளம். மென்சஸ் நின்ற பெண்கள் போகலாம், மென்சஸ் இருக்கவங்க போகக்கூடாது. மென்சஸ் நின்னாவும் நிற்கிற பெண்களுக்கும் மென்சஸ் வர பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது தீட்டும்பாங்க சார். மென்சஸ் வர பெண்கள் வந்து வேற. அப்புறம் என்ன வேற என்ன காரணம்? வேற என்ன காரணம்? இதை உணர்ச்சியை தூண்டுங்கிறது தான், வேற என்ன? மென்சஸ் நின்றுதான், அதாவது பிசிக்கலா அந்த உணர்வுகள் கொஞ்சம் கம்மியாயிடும், அது இருக்காது. மென்சஸ் வர பீரியட்ல அவங்களுக்கு ஸ்கின் டு ஸ்கின் நோ சின் தானே இவங்க தத்துவம், அது வாய்ப்பு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம ஒரு 40 நாள் விரதம் இருந்து போறாங்க இவங்க ஆண்கள். அப்ப 40 நாள் விரதம்னா என்ன அர்த்தம்? 40 நாள் அந்த பேசுறது இல்லாம இருந்திருக்கும். அப்படி இருக்கிற சூழல்ல அந்த காட்டு பகுதியில ஆண்களும் பெண்களும், இப்ப ஆண்கள் கும்பலா நிறைய பேர் போவோம், பெண்கள் கொஞ்சம் தான் போவாங்க. எங்கேயாவது 1-2 பேர் அப்படி ஒதுங்கி கிதுங்கி போகும்போது ஆண்களை சில பேர் பாஞ்சிட்டான்னு வச்சுங்க, அது எவ்வளோ பெரிய சிக்கலாயிடும். அப்படி எடுத்துங்களா? அதை நான் அப்படித்தான் பார்க்குறேன். அதை வந்து இப்போ ஏன் நைட்டில் பெண்களை வந்து ஏய் என்னப்பா என்ன பண்ணியாச்சு, என்ன இருட்டில் போகிற அப்படின்னு எதுக்கு கேட்குறான்? ஏன் இருட்டில் போனால் பேய் வந்து பிடிச்சிருமா? இந்த மாதிரி சமூக விரோதிகள் 1-2 பேர் சிமுலேட் ஆகிட்டான்னா வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துன்றதுக்காகத்தான். அதால இது வந்து ஒரு நன்மைக்காக சொல்லப்பட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 4-5 இருக்குங்க. எல்லா கோயிலும் வந்து பெண்கள் வந்து அலவுடு. இப்ப இந்த சாஸ்தான ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போனா புள்ள பிறக்கணும் ஒரு ஐதீகம். அப்ப ஆம்பளை மட்டுமே போய் சுத்தி வருவானா? உங்களை தானே கூட்டு போவான். அதால இது வந்து ஒரு இல்லாத செய்தியை வந்து ஒரு
சமூகத்தை கொச்சைப்படுத்தணும்னு பாடுறதா இது. இதுல ஒரு கிளை கேள்வியா என்னன்னா, கடந்த வருடமும் இசைவாணி அவர்கள் இதே பாட்டை பாடியதாகவும் அதற்கு நீலம் பண்பாட்டு மையம் தான் ஊக்குவிக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரஞ்சித் இதுக்கு பின்னாடி இருக்காரா? இல்லை, அவங்க குரூப்ல இருக்கிறவர் அவரு பார்த்தா நான் கேட்டேன் நான் பௌத்தம் அது இதும்பாரு. எல்லாமே சும்மா அம்பக்தரா சார். இது சமூகத்துல இவங்கெல்லாம் இப்ப நான் வந்து பேசிட்டா இவங்கெல்லாம் புரட்சியாளர்னு ஒரு பேர் எடுக்கலான்றது தான், வேற ஒன்றும். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.